அன்னைக்கு ஒரு நாள் என் அண்ணன் கால் பண்ணி, "தம்பி நாளைக்கு பீச்சுக்கு குளிக்க போவேண்டான்னு" சொல்லிட்டு சடனா எந்த ஒரு பிளானுமே இல்லாம சொன்னான். பிளான் பண்ணா தான் எதுவுமே நடக்க மாட்டேது. பிளான் பண்ணாம போவோம்ன்னு சொல்லிட்டு, நானும் ஒரு 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு முழிச்சு தொழுதுட்டு டீ குடிச்சிட்டு நேரா என் அண்ணனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஷார்ஜா போயிட்டேங்க. அது வீக்கெண்ட்னால எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் அமைதியாக இருந்தது ஷார்ஜாவே. என்னடா நம்ம ஷார்ஜாவை இப்படி அமைதியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு என் அண்ணனை பிக்கப் பண்ணிட்டு அடுத்து என் மச்சானை பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு அஜ்மானை நோக்கி கிளம்பியாச்சுங்க. நார்மலாகவே ஷார்ஜா, ரோலா, அபுசார் அந்த மாதிரி ஏரியாலாம் நார்மல் டேஸில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். எல்லாம் ஆஃபீஸ் போவாங்க, ஸ்கூல் போகிறதுனால அந்த ஏரியாவே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் விடிய காலமே. ஆனால் வீக்கெண்ட்னால அமைதியாக இருந்துச்சுங்க, ஒன்றுமே இல்லை. ஷார்ஜாலேருந்து அஜ்மானுக்கும் வந்தாச்சு. அங்கே மச்சான் இருக்காப்புல, அவரையும் கூட்டிகிட்டு சரி பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு நேராக அவர் ரூமுக்கு விட்டாச்சுங்க. மச்சான் நைட் டியூட்டி முடிச்சு வந்தனால பசி வந்துட்டு அவருக்கும். கடை எல்லாம் இருக்கானா மச்சான், மணி 6 மணிக்கு யாரும் வடை போடுறாங்களா? அஜ்மானில் நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் காலையில் 6 மணிக்கு யார் வடை போட போகிறான்னு சொல்லிட்டு எங்கேயுமே வடை கிடைக்காதனால என் அண்ணன் வீட்லேயும் ஸ்நாக்ஸ் எடுத்ததுனால சரி கூமாப்பேட்டிலே போய் சாப்பிட்ருவோம் அந்த ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கூமாப்பேட்டிக்கு வந்தாச்சுங்க. இந்த ஹமீரியா பீச் நிறைய பேருக்கு தெரியாதுங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. இது எங்கே இருக்குன்னா அஜ்மானோட பார்டருங்க. அஜ்மான்லேருந்து உம்புல்கைம் போகிற வழியில் நடுவில் ஒரு துண்டாக இந்த ஏரியா இருக்கும், ஷார்ஜா ஹமீரியான்னு சொல்லிட்டு. இந்த பீச் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குங்க, மம்சார் மாதிரி. ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது மக்களுக்கு தெரியாதனால. ஒரு வழியாக கூமாப்பேட்டிக்கு வந்தோன்னே நம்ம அண்ணனை இடத்த பிடிச்சிட்டாப்புல. இடத்த பிடிச்சாச்சு. அடுத்து என்ன போய் கடலில் போய் உழுவ வேண்டியான்னு சொல்லிட்டு கடல்கிட்ட போனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கடல் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு இந்த பீச்சுக்கு வரேங்க. போன வருஷம் வந்தப்போ சரியான மழை, குளிச்சிக்கிட்டு இருக்கும்போதே மழை வெளுத்து வாங்கிட்டு. அதே மாதிரி இந்த வாட்டி பெயின் பார்த்தா ஒன்றுமே பெய்யலை. தலைவனை பார்த்தீங்களா, ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு கை காமிச்சிட்டு இருக்காப்புல. நீ என்னடா ரெட்டலைக்கு ஓட்டு கேட்பான்னு எங்கள் மச்சான் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுக்க சொல்லிட்டு அஜி வரலை காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கடலில் ஒரு மணி நேரம் அப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. விளாண்ட டயத்தில் அப்படியே கரைக்கு வந்து ஒரு பக்கமாக ஒதுக்குனா அப்போ தான் நம்ம இருமான் நியூஸ், அதான் என் அண்ணன் இருமான் நியூஸ் வீட்டிலேருந்து இஞ்சி டீ போட்டதை குடிடான்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க்லேருந்து எடுத்து ஊற்றிக்கிட்டாப்புல. கடலில் விளாண்ட டயத்தில் அந்த டீயை வாயில் வச்ச பிறகு தான் பாதி உயிர் வந்தது. சரின்னு டீயை குடிச்சு திருப்பி நம்ம கடலுக்கே போகணும்னு சொல்லிட்டு டாட்டா பாபான்னு சொல்லி கடலுக்கு திருப்பி இறங்கிடுங்க. இந்த கடற்கரை ஓரமாக அவ்வளோ சிப்பி சங்குங்க. சின்ன வயசில் கடற்கரைக்கு போனால் சிப்பியை பறக்கி சோப்பில் வைக்கிற மாதிரி சிப்பியை பறக்கி சோப்பில் வச்சுக்கிட்டுங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த கடற்கரைக்கெல்லாம் போனால் டைம் போகிறது எப்படின்னே தெரியாதுங்க. ஏன்னா அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் குளிச்சிருக்கோம். எப்படி டைம் போடுறதுனே தெரில எங்களுக்கு. குளிச்சு முடிச்சு கூமாப்பட்டியை விட்டு கிளம்பியாச்சுங்க. ஆனால் போகிறதுக்கு மனசே இல்லை. இன்னும் 2 மணி நேரம் குளிச்சுட்டு போகலாம். சரி பக்கத்தில் தானே இருக்குது பீச்சு, அப்பப்போ வந்து குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. கடல்லையும் ரொம்ப நேரம் வளர்ந்ததுனால பசியும் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. சரின்னு ஷார்ஜாவில் கூமாப்பட்டியை விட்டு அஜ்மானுக்கு கிளம்பியாச்சுங்க. அஜ்மானில் ரீசெண்டாக குறிஞ்சின்னு ஒரு கடை திறந்துருக்காங்க, அங்கே போய் சாப்பிடுவோம் மச்சான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேங்க. இந்த கடை திறந்ததுலேருந்து பயங்கரமாக கூட்டமாக தான் இருக்குங்க. ரேட்டெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாமே செம ஒர்த்து. எல்லாருக்கும் பயங்கரமாக பசிச்சதுனால காடை ஒரு ஃபுல்லு, கோழி ஒரு ஃபுல்லு, கவுதாரி ஒரு ஃபுல்லு, ஆக மொத்தம் 10 ஃபுல்லுங்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு சாத்திட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குறைகள் நிறைகள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க.